நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் காய்க்கிறேன். ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லை என சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய காட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. ஒரு அமைச்சாளர் இன்னொரு 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்கள்கிட்ட வயலட்டி கொடுக்கிறேன் என்னுடைய கேள்வி. என்ன பொதுமக்கள்கிட்ட வழங்கிறது தான் என்னோட கேள்வி. அதை ராஜீவ் அவர்கள் வழங்காம கேட்க நான் வந்து செய்யலாம். சரி சரி இல்ல இவர் சமய பிள்ளையா வழங்கக்கூடாது. நான் சொன்னது வந்து இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில இருந்து 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டு சொல்லியிருக்கு. அது குறைவானது. அது அப்படி சொல்லி கூடாதே வந்துருக்கு. எனக்கு அதான் உங்களோட பதில் கேட்டா நான் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு ஒரு புத்தகம் அதுல இல்லாத ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இது மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல்களை நீங்க செய்யலாம். யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ராஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு படிக்க கூடாது. நீங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல போடுபடாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? உங்க வரவு செலவு திட்டத்துல இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? இந்த வரவு செலவு திட்டத்துல இல்லையா? அப்ப இதே மாதிரியே எல்டிபி அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்கிறத நான் இது கேட்டேன். ஒரு இருக்கு என்னன்னு கேட்டா நாங்க நேரடியாக இல்ல கொஞ்சம் 500 மில்லியன் தேவைப்படுகிறது. அதை வந்து வரவு செலவு வேணாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன். புத்தகத்திலும் இல்லாம அந்த காசு அதான் கேட்கிறேன். நான் இந்த புத்தகங்கள்ல இல்லாம அந்த காசுங்கிறது வந்ததுதான் கேட்கிறேன். நான் சொல்லிடுறேன் நீங்க படப்படுறீங்க. நான் கேட்கிறேன் அதை ஏன் வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கையில இன்னும் ஜனாதிபதி என்றதான் நான் கேட்டேன். அது விளங்காததுக்கு நான் வந்து செய்யலாம். ஒரு விஷயம் அவமானப்படுத்தி ரொம்ப கதைக்க முடியாது. நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த பண்ண கடையத்துக்கு என்ன பதில்? யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த வேணும்.
தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும், பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா, அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை, அதால் நாங்கள் படிக்கிறோம். என்னுடைய இளங்குமான நன்றி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையில சனத்தொகை அதுல வீடியோ வந்து என்னன்னா தனிப்பட்ட ரீதியாக ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை. என்னுடைய விளக்குமானது இதை கலைக்கிறதா இருந்தால் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறது. நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனை நான் கரம்பில் கொடுக்கிறேன். அது ஊர்த்தல சொல்லுங்கள். நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு இது வடக்கு மாநிலத்தில் நான் படிக்கிறேன். உங்களுடைய சேட்டியை கொண்டே வடக்கு மாநிலத்தில் மையம் வந்து நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்லை. என்ன பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணிக்கீங்க லெட்டுனார். அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 11 ரிஜெக்ட் இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க. அரசியல் கவர்மெண்ட் கலைப்பம் பாட்டுகளே மைக் நிப்பாட்டு தான் இருக்கு. கலைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கலைப்பம். நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடவே அவங்களால அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்தை நியாயம் கொடுக்கிறது நான் உங்களோட வாரசாரியா ஜிஏவோட சேர்ந்து ஆந்திரோட பாராளுமன்றத்தை பாருடா பாராளுமன்றத்தை பாருங்க கண்ணோச்சி பண்றே நான் தெளிவா சொல்றேன். அந்த நாளை எது பாராளுமன்ற ராஜனம் அது சம்பந்தமான அந்த டியூட்டி எடுத்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னா உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். குமரன் அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க. ஏன்னா ஒரு அடியோடய இப்படி கேட்கிறாருன்னா நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் அமைச்சாயிரும். உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய இருந்தால் ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை எப்படி பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களுடைய எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில காய்ச்சினானா? ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா ஜார்க்கண்ட் சோமானம் சேர்கொண்டு ராமநாதன் இருந்து இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்கிற எங்களுக்கு சோமானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை. ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவ்வளவு என்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கட்டி விட்டுப்பாங்க. யாராவது ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க. இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கியிருக்கேன். நம்மள எனக்கு சொல்ல வலது கையே இப்படி செய்யுது. நான் சொல்றேன் சபையில நாங்கள் மக்களின் வேலையை பார்த்துருக்காங்க. மக்களுடைய தீர்மானம் நிறைவேற்றணும். அரசியல் கலைக்கிறது வேற, பாராளுமன்றம் வேற, இங்கே கலைக்கிறது வேற. இதே தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார். மீண்டும் தயவா கேட்கிறேன். சரியா? இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம். சகோதரர்களே, நான் இந்த இடத்துல வந்து உங்க அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல. அப்ப நான் சரி அடே சரியா? என்னுடைய படிப்புக்கு
அடேண்டு கலைக்கிறது அவர் பார்லிமெண்ட் அமைச்சர். அடேண்டு கலைப்பார் அவர் பார்லிமெண்ட். நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பார்லிமெண்ட்ல. நீங்க கன்சல்ட் இருக்கு. இதுதான் உங்களுடைய அரசாங்கம். இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கட வடக்கு மாநில ஆள பண்ற கவலை. ஏனென்றால் நான் உங்களை பார்த்து அடேண்டு கலைச்சனானா? நான் உங்களை பார்த்து அடேண்டு கலைச்சனானா? உங்களுக்கு மரியாதை தான் கலைச்சு மரியாதை அதுதான் நீ மரியாதை கொடுக்குற அந்த மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த 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 கூட்டம் நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது போகும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.